நம்முடைய ராணுவம் வி ஆர் அ ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ், வி ஆர் அட் யுவர் கமாண்ட் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இத்தனை கலவரங்களுக்கு இடையில நிச்சயமா இந்தியர்களாகிய நம்ம எல்லாருமே நம்முடைய ராணுவத்தை பத்தி ரொம்ப பெருமைப்படும், சந்தேகமே இல்லாம. ஆனால் அதே சமயம் நமக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்கள் அத்தனையும் நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமை இந்த அரசுக்கு உண்டு. இவர் சொல்றாரு, அவங்க இதுல பிக்கெஸ்ட் இது கோஆர்டினேஷன் கமிட்டி ஒன்று இருக்கு பாகிஸ்தான்ல. அந்த கமிட்டியுடைய மீட்டிங்கை பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் கூட்டினாரு. அந்த கமிட்டிக்கு தான் இதை நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி உண்டு. அந்த கமிட்டி மீட்டிங் நடந்ததுன்னு தெரிஞ்ச உடனே இவர் சொல்றாரு, ட்ரம்ப் சொல்றாரு, அடுத்து அவங்க நியூக்ளியர் வார்க்கு தயாரா இருப்பாங்க, 2 நாட்டிலுமே நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு, அதனால நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அமெரிக்கன் இன்டர்வென்ஷன் அந்த அளவுல நடந்ததுன்னா we can understand it. அதாவது ஆங்கிலம் சொல்லுவோம், we can understand if we don't accept. நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும்.